பல ஆயிரக்கணக்கான லெட்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சமர்ப்பிப்பது உண்டு ஆயுஷ் அசோசியேஷன்ஸ். அதே மாதிரி நாங்கள் ஒரு முக்கியமான லெட்டர் ஹிஸ்டாரிக்கல் லெட்டர் சமர்ப்பிச்சிருக்கோம். அதில் 2 பாயிண்ட்ஸ் பிரசிடென்ட் சார் இன்காப்ஸோடைய ஹெட் டாக்டர் கண்ணன் சித்தா டாக்டர் அவர் ப்ரப்போஸ் பண்ண 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானவை. ஜிஎஸ்டி வரி விலக்கு ஆயுஷ் மெடிசன்ஸ் ரசௌஷதிகளுக்கு. ரசௌஷதிகளை லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எதுக்காகனா கேன்சர், டெங்கி, மலேரியா, கோவிட் மற்றும் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறதுனால அனௌன்ஸ் பண்ணிட்டு அதெல்லாம் என்னன்னா மெர்க்யூரியல்ஸ் வரும், கோல்டு அண்ட் சில்வர், நவரத்னங்கள், ஆர்சனிக்கல்ஸ்லாம் வரும். இதுக்கு வரி விலக்க முடியுமான்ற ஒரு கோரிக்கை. இரண்டாவது, இந்த ரசௌஷதிகளின் விலை ₹1 12 ரூபாயா ஏறிக்கிட்டே போகுது. அதனால விலை நிர்ணயிக்கும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஏஜென்சியை சென்டரும் ஸ்டேட்டும் யோசிச்சு ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம். அடுத்த 2-3 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான பாயிண்ட்ஸ் டாக்டர் சுதீரோட கலந்தாய்வு செய்து நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். என்னன்னா ஆயுஷ் டாக்ஸ். இது என்ன புது டாக்ஸ்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆயுஷ் டாக்ஸ் விதிக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். அதாவது உணவே மருந்துன்னு பல ஆயிரம் கணக்கான வருஷமா சித்தர்கள் சொல்லி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்தியாவில். ஆயுர்வேதால சரக்க சம்ஹிதை அப்படின்னு ஆத்திரேயர் எழுதிய ஆத்திரேய பத்ரகாப்பியம் அத்தியாயம் அன்னபான விதி அத்தியாயம் 26, 27, 28 சரக்க சம்ஹிதையிலிருந்து மேற்கோள் காட்டிட்டு இந்தியா 40 கோடியில இருந்தோம் 1947, இப்ப 140 கோடி ஆயிருக்கும். இப்படிப்பட்ட செழுமையாக நாம் வாழ்வதற்கு உணவே மருந்து, ஆகாரமேவ ஔஷதம் அப்படிங்கிற கான்செப்ட் டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் சான்ஸ்கிரிட்லயும் தமிழ்லயும் இருக்கிறதுனால ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆயுஷ் பட்ஜெட்டுக்காக இவங்க ஆயுஷ் டாக்ஸ் விதிக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். எதற்காக இப்படிப்பட்ட ஆயுஷ் டாக்ஸ்? ஒன்று, இவங்க கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயம். 2வது, நீங்களும் நானும் நாளைக்கு இருக்க மாட்டோம். நம்மளோட குழந்தைங்க ஒரு பெருந்தொற்று ஏற்படும் பொழுது யாருங்க ஃபாரின் நேஷன்ஸ் இவங்களுடைய உபயம் இல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் ரிஷிகள் சொன்ன ஆயுர்வேத சித்த மருந்துகளை கொண்டு அவர்கள் வெளியில் வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கடமை இந்த ஆயுஷ் டாக்ஸ் ஏற்படுத்தும். நம்ம பசங்களுக்கு ஏன்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. யாரு ட்ரம்ப், யாரு எலான் மஸ்க், யார் ரஷ்யன் பிரசிடென்ட் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். இந்தியாவின் சுயசார்பா நம்ம இருக்கோம். மேக் இன் இந்தியா மாதிரி மேக் இன் இந்தியா டெவலப்டு ஆயுர்வேத ஆயுஷ் சித்தா மெடிசன்ஸ் அப்படிங்கிறத நினைவு கூறுவதற்காகவும். 2வது, நியூட்ராசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பங்கையும் நம்ம ஆயுஷ்காக தனியாக இயர் மார்க் பண்ணணும். ஆயுஷ் காலேஜஸ், யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி மருந்து மூலமாகவும் 1.5 லட்சம் கோடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மூலமாகவும் ஆயுஷ் ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கோம். 10% 30,000 கோடி, கிட்டத்தட்ட 4,000 கோடி தான் நம்ம பட்ஜெட்டுக்கே நம்ம இயர் மார்க் பண்ணி அது முழுவதுமே ஆயுஷ் ரிசர்ச்சஸ் வேற சென்டர்ஸ் ஐஐடி, டிஎஸ்டி மாதிரி சென்டர்ஸ்க்கும் நிறைய போயிட்டு இருக்கு. ஆயுஷ்க்குன்னு காலேஜஸ் டெவலப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயுஷ் டாக்டர்ஸ்க்கு ஈக்குவல் பே ஃபார் அலோபதி டாக்டர்ஸோட கொடுக்கணும். ஏன்னா we are not dependent on other nations for these prescriptions and பஞ்சகர்மா ஆர் வெரி வெரி எஃபெக்டிவ் அப்படிங்கிறதுக்காகவும் நீட்ல நம்ம பசங்க நம்ம ஆயுஷை தேர்ந்தெடுப்பதற்காகவும் இந்த பட்ஜெட்டை இயர் மார்க் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரிலே ரேஸ், கண்டினியூ த ரிலே ரேஸ். நம்ம இந்தியன்ஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கணும்.